அடுத்ததாக ஒரு வித்தியாசமான ஒருத்தரை வந்து நம்ம மேடைக்கு அழைக்க போகிறோம். இவர் வந்து தமிழில் இருக்கிற வார்த்தைகளோட ரொம்பவே விளையாடுவார். ஆக்சுவலாக எம்.ஆர். ராதா அவர்களுடைய பேச்சுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இவருடைய பேச்சுக்கும் ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த யூனிக்கான மனிதரை பற்றி இந்த யூனிக்கான மனிதர் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்குறதுக்கு நம்ம எல்லாருமே ஆர்வமாக இருக்கோம். Let's put our hands together and welcome Mr. Parthiban sir onto the stage. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, பேசிகிட்டு இருக்கேன்ல, நடுவில் நடுவில் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசுகிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நடுவில் பேசிட்டு தான் என்ன அர்த்தம்? போய் ஏஞ்சி வெளில போயா? என்ன இல்லை சார், உட்காரு கீழே. இஷ்டம் இருந்தால் பார்க்கணும், இல்லாட்டி டிக்கெட்டுக்கான காசை வாங்கிட்டு வெளில போகணும். இதை நான் பேசலை, எம்.ஆர். ராதா அவர்கள். இப்போ இப்படி பேசுகிறதுக்கே ரொம்ப தைரியம் வேணும். 65 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய நாடகத்தில் யாராவது இடையூறாக நடுவில் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இங்கேருந்து சத்தம் போடுவார். நானாவது இங்கே நின்றுட்டேன். அவர் இறங்கி போய் சட்டையை பிடிச்சி அடித்து வெளியில் விரட்டுற அளவுக்கு ஒரு பெரிய தைரியசாலி எம்.ஆர். ராதா அவர்கள். தைரியம்தான் புருஷ லட்சணம் அப்படின்வாங்க. தைரியமான ராதிகாவின், லட்சணமான ராதிகாவின் அம்மாவின் புருஷனுக்கு தான் அந்த ஒரே தகுதி உண்டு. அந்த எம்.ஆர். ராதா அவர்கள் தான் வந்து தைரிய புருஷன்னா அவர் தான் தைரிய புருஷன் சொல்லணும். மத்ராஸ் ராஜகோபால் ராதாகிருஷ்ணன் நாயுடு அப்படிங்கிறத விட நான் அவரை என்னவா சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, மானமிகு ரகசியங்களற்ற ஒரு ராஜா. அதான் எம்.ஆர். ராதா. இந்த இடத்துல கை தட்டலாம், எனக்கு இல்லை அவருக்கு. அன்று வண்ணத்திரையில் இன்று சின்னத்திரையில் ஒரு லேடி போல்டாக ஆண்டாள் என்றால் அது இந்த லேடி ஆண்டாளில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கும் ராதிகா அவர்கள் தான். நான் இப்போ கூட அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு 500 வருஷமாக இதே மாதிரி அழகாக இருக்கீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இதில் போட்டிருந்தாங்க ஏதோ ட்விட்டர்லேயே, அதுலேயோ ராதிகாவுக்கு பிடித்த விநாயகர் எந்த விநாயகர்னா தெரியுமா இருக்காது? சித்தி விநாயகரம். அப்புறம் இந்த 108 பற்றி இங்கே சொன்னாங்க. 100வது வருஷமே நம்ம கொண்டாடி இருக்கணும், அது ஏன் 108 அப்படின்னா 108 உயிர் காக்கும் அப்படின்னு சரத் சார் சொன்னார். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது சாலையில் பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் நின்றுடும். அந்த சவுண்டை வேறு எந்த வண்டியும் க்ரியேட் பண்ணாது. அப்படி இந்த சினிமா சாலையில் எம்.ஆர். ராதா அவர்கள் அவர் க்ரியேட் பண்ண ஒரு சவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சவுண்டை வேறு யாரும் க்ரியேட் பண்ணல. அந்த வண்டி நகரும் போது எல்லா வண்டியுமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும். அந்த மாதிரி எல்லா நடிகர்களும் ஸ்தம்பிச்சு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி இந்த திரை சாலையை கடந்தவர் வந்து எம்.ஆர். ராதா அவர்கள். அவருக்கு ஈக்குவலாக எல்லாரும் சொன்னாங்க வேறு ஒரு நடிகர் வரலன்னு. டெஃபினட்டாக அது வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் வந்து பாரதியார் சொன்ன மாதிரி வாழ்ந்திருக்காரு. நான் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். பாரதியார் தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியில் வந்து செய்வது துணிந்து செய் அப்படின்னு 3வது வரியில் சொல்லியிருக்காரு. செய்வது துணிஞ்சு செய். இது எப்படா ஒரு மனுஷனுக்கு வந்து இவ்வளோ தைரியம் வேணும்? ஆக்சுவலாக தைரியத்துக்கு ஒன்றுமே தேவையில்லை. வீடு வாசல்லாம் இருந்தால் தைரியம் வராது. எதுவுமே இல்லைன்னு வச்சிங்களேன், பயங்கர தைரியம் வரும். பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா தைரியம் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தெர் இஸ் நத்திங் கால் ரைட் அண்ட் ராங். தெர் இஸ் நத்திங் கால் ரைட் அண்ட் ராங் வெதர் வி லைக் இட் ஆர் நாட். தெர் இஸ் த மேட்டர், தேர் எண்ட்ஸ் த மேட்டர். நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஒரு விஷயம் நமக்கு கொள்கை பிடிக்கலன்னா அவர் ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவு சரியாக தப்பான்றது தைரியமாக இருந்தார் கடைசி வரைக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களே பாராட்டியிருப்பார் அவருடைய தைரியத்தை. அப்படி சினிமாவில் மட்டுமே ஹீரோவாவோ சினிமாவில் மட்டுமே ரொம்ப தைரியமாகவோ இருக்கிறத விட நிஜ வாழ்க்கையில் அப்படி தைரியமாக இருந்த எனக்கு தெரிஞ்சு ஒரே மனிதன் வந்து டெஃபினட்டாக எம்.ஆர். ராதா அவர்கள் மட்டும்தான். என்கிட்ட கூட சொல்லுவாங்க, நான் ஒரு ஆடி கார் வாங்கி நானே ஓட்டிகிட்டு இருப்பேன், ஏங்க அதுக்கு டிரைவர் வச்சுக்கூடாதா அப்படின்ட்டு. ஆடி மாதிரி BMW மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரிலாம் காரை வாங்கிக்கிட்டு டிரைவரை வச்சு ஓட்டினா நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு ஆள் வச்சு முத்தம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது நம்மளே ஓட்டுறதுக்கு தானே அந்த வண்டி. அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு இதில் டிரைவர் வச்சு ஓட்டி நம்ம பின்னாடி சீட்டில் உட்காந்துன்னு வச்சுக்கலேன், நமக்கு பதிலாக அப்போ வேறு எவனோ ஒருத்தன் முத்தம் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எதுக்காக சொல்ல வரேன், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். நம்ம வாழ்க்கையை வேறு ஒருத்தர் ஆள் வச்செல்லாம் வாழ முடியாது. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை நிஜமாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர் வந்து எம்.ஆர். ராதா அவர்கள். ரொம்ப நிஜமாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவரை பற்றி இந்த மேடையில் பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததான் இந்த மேடையில் ஒரு அழகான பாடல் பாட வராரு முகேஷ்.
செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் உன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என் நாவி நீயே தேவி ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே. உலகம் எனக்கென்றும் விளங்காதது உறவே எனக்கென்று விளங்கானது அடடா முந்தானை சிறையானது இதுவே என் வாழ்வில் முறையானது பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னை
தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு, என்னைத்தானே. என்ன விளையார் அப்படின்னு அவர் கற்று, குழந்தைங்க எல்லாம் பால் விளையாடுறது அதெல்லாம் வந்து தடுக்கிறீங்க, அது என்ன டென்னிஸ் பால் தானே, அதில் என்ன உங்கள் கண்ணாடியெல்லாம் என்ன உடஞ்சிட போகுது, நீ போய் எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு அவர் போய் எல்லாரையும் அமுச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது, ஏன் ரோட்டில் விளையாடுறீங்க, நீங்கள் வந்து கிரவுண்டில் எல்லாம் போய் விளையாடணும், இல்லை அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் ஸ்டெம்ப்பு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும்னா அப்போதைக்கு வந்து 50-60 ருபீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. சும்மா உடனே கையில் பேக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள்லாம் சந்தோஷமாக போகும்போது பார்த்து சிரிச்சிட்டு இருந்தார். இது ஒன்று மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அவருடைய சின்ன வயசில் அனுபவம்.